பெண்களின் பாதுகாப்புக்காக சிங்கப்பெண் அதிரடிப்படை திட்டத்தை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் விஜய். சிங்கப்பெண் அதிரடிப்படை ரோந்து வாகனத்தை இயக்கி ஆய்வு செய்தார் முதலமைச்சர். சிங்கப்பெண் அதிரடிப்படை லட்சணையை வெளியிட்டார் முதலமைச்சர் விஜய். முதலமைச்சரிடம் லோகோவை பெற்றுக் கொண்டார் சிங்கப்பெண் காவல்துறை பெண் ஐஜி பவானீஸ்வரி. சிங்கப்பெண் அதிரடிப்படை திட்ட துவக்க விழாவிற்கு வருகை தந்த முதலமைச்சருக்கு காவல்துறை அதிகாரிகள் உற்சாக வரவேற்பு. சிங்கப்பெண் அதிரடிப்படை சார்பில் முதலமைச்சருக்கு மிடுக்கான அணிவகுப்பு மரியாதை. பெண்களுக்கு தொல்லை கொடுப்பவர்களை சகித்துக் கொள்ளவே முடியாது என முதலமைச்சர் விஜய் திட்டவட்டம். பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க விரைந்து செயல்பட வேண்டும் எனவும் காவல்துறைக்கு அறிவுரை. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடக்கும் முன் தடுக்கும் நடவடிக்கைகளில் சிறப்பு படை ஈடுபடும் என முதலமைச்சர் விஜய் பேச்சு. பெண்களுக்கு எதிரான குற்றங்களில் ஈடுபடுவோருக்கு கடும் தண்டனை பெற்றுத்தரப்படும் எனவும் உறுதி. சிங்கப்பெண் அதிரடிப்படை திட்டத்திற்கு முதல்கட்டமாக 354 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என முதலமைச்சர் விஜய் அறிவிப்பு. புதிதாக 2500 பணியிடங்கள் உருவாக்கப்படும் எனவும் உறுதி. AI மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சருடன் முதலமைச்சர் விஜய் ஆலோசனை. துறை ரீதியில் எடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கைகள் குறித்து கேட்டறிந்ததாக தகவல். SP வேலுமணி, CV சண்முகம் உள்ளிட்ட 21 MLAக்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படாது. 21 பேரும் மன்னிப்பு கோரியதாக எடப்பாடி பழனிசாமி தரப்பு மனு அளித்ததன் அடிப்படையில் முடிவு செய்யப்பட்டுள்ளதாக சட்டப்பேரவை சபாநாயகர் ஜெயசிறி பிரபாகர் பேட்டி. அதிமுக கொறடாவின் உத்தரவை மீறி செயல்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காதது ஏன் என முன்னாள் சபாநாயகர் அப்பாவு கேள்வி. அதிமுக கொறடா அக்ரி கிருஷ்ணமூர்த்தியா, விஜயபாஸ்கரா எனவும் சபாநாயகருக்கு கேள்வி. அதிமுக MLA பதவியை ராஜினாமா செய்து தாவேகாவில் இணைந்தவர்கள் மீண்டும் தேர்தலில் போட்டியிட தடை விதிக்க கோரி வழக்கு. தங்களின் கருத்தை கேட்காமல் எந்த உத்தரவும் பிறப்பிக்க கூடாது என ராஜினாமா செய்த 4 MLAக்கள் உச்சநீதிமன்றத்தில் கேவியட் மனு தாக்கல். 11வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் மாலை முரசு தொலைக்காட்சியின் பயணம் தொய்வின்றி தொடர வேண்டும் என முன்னாள் முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின் வாழ்த்து. செய்தித்துறையில் தனக்கென ஓர் இடத்தை தக்க வைத்து சிறப்பான சேவையை மாலை முரசு தொலைக்காட்சி வழங்கி வருகிறது என புகழாரம். ஊடக உலகில் தனக்கென தன இடத்தை பெற்றிருக்கும் மாலை முரசு தொலைக்காட்சி தொடர்ந்து சிறப்பாக செயல்பட வேண்டும். 11வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் மாலை முரசு தொலைக்காட்சிக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வாழ்த்து. IAS அதிகாரிகள் 6 பேரை இடமாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவு. பொதுப்பணித்துறை, விளையாட்டுத்துறை, நெடுஞ்சாலைத்துறை செயலர்கள் மாற்றம். சமூக நீதி என்ற பெயரில் தமிழகத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும். ஆளுநர் உரையில் சாதிவாரி கணக்கெடுப்பு குறித்து அறிவிக்க வேண்டும் என்று முதலமைச்சர் விஜயிடம் வலியுறுத்தியதாக அன்புமணி தகவல். மக்களுக்கு ஜாதி சான்றிதழ் விரைவாக கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும். பட்டா மாறுதலில் ஏற்படும் கால தாமதத்தை சரி செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் செங்கோட்டையன் உறுதி. மின்வெட்டு எதனால் ஏற்படுகிறது என்பதை ஆய்வு செய்து விரைந்து நடவடிக்கை எடுக்கப்படும். ஒரு சிலரால் வேண்டுமென்றே ஏற்படுத்தப்படும் மின் தடைகளை தீவிரமாக கண்காணித்து வருவதாகவும் அமைச்சர் நிர்மல்குமார் விளக்கம். ஆறு மாதத்தில் ஆட்சி களைந்தால் தேர்தலை சந்திக்க தாவேக தயார். திமுக தயாரா என சுகாதாரத்துறை அமைச்சர் அருண்ராஜ் சவால்.
புதுக்கோட்டையில் கனிம வள கொள்ளைக்கு எதிராக புகார் அளித்த சமூக ஆர்வலர் ஜகபர் அலி கொலை செய்யப்பட்ட வழக்கு குற்றவாளிகள் 5 பேர் மீது 800 பக்கத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தது சிபிசிஐடி போலீஸ். அதிமுக எம்எல்ஏ லீமா ரோஸின் சகோதரர் ஜான் பிரிட்டோ சென்னை காவல் ஆணையரகத்தில் புகார் மனு. கேரள போதைப் பொருள் கடத்தலுக்கும் தனக்கும் தொடர்பில்லை என பேட்டி. மதுரை மாநகராட்சி குடிநீரில் மலக்கழிவுகளில் இருந்து வெளியாகும் பாலிஃபார்ம் கிருமிகள் பரவுவதாக புகார். குழந்தைகள் மஞ்சள் காமாலை நோய்க்கு பாதிப்புக்குள்ளாகி வருவதாக பொதுமக்கள் அச்சம். சென்னை உள்ளிட்ட வட தமிழகத்தில் வெப்பம் சார்ந்த அசௌகரியம் ஏற்படக்கூடும். பகல் நேரத்தில் குழந்தைகள் முதியவர்கள் வெளியே செல்வதை தவிர்க்க வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தல். நீலகிரி, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, ஈரோடு மற்றும் சேலம் மாவட்டங்களில் மிதமான மழையும் பெய்யும். வரும் 15ஆம் தேதி வரை தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. தொகுதி மறுவரையறை மசோதாவை ஜூலை மாதம் தொடங்கவுள்ள மழைக்கால கூட்டத்தொடரில் மீண்டும் தாக்கல் செய்ய மத்திய அரசு திட்டம். விரைவில் மத்திய அமைச்சரவையில் இதுகுறித்து ஆலோசனை நடத்தப்பட உள்ளதாக தகவல். காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தியுடன் திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் மம்தா பானர்ஜி சந்திப்பு. திரிணாமுல் எம்பி, எம்எல்ஏக்கள் பாஜகவுக்கு தாவி வரும் நிலையில் இருவரும் முக்கிய ஆலோசனை. திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் மம்தா பானர்ஜி வீட்டில் சிஐடி அதிகாரிகள் சோதனை. பாஜக அரசின் பழிவாங்கும் நடவடிக்கை என திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி டெரிக் ஓபிரைன் கண்டனம். கர்நாடக மாநில முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் தனது சொந்த தொகுதியான கனகபுரா மக்களுக்கு நேரில் நன்றி. ஆப்பிளை கடித்த தொண்டர்களிடம் தூக்கி வீசிய நிலையில் சமூக வலைதளங்களில் வலுக்கும் கண்டனம். ஜூன் 21ஆம் தேதி எவ்வித முறைகேடுகளும் இன்றி திட்டமிட்டபடி நீட் தேர்வு நடைபெறும் என மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அறிவிப்பு. தேர்வு முடிவுகளும் சரியான நேரத்தில் வெளியிடப்படும் என மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு உறுதி. பிலிப்பைன்ஸ் நாட்டின் பலவான் கடற்கரை உட்பட பல இடங்களில் கடல் அலை 5 மீட்டர் உயரம் வரை எழுவதால் மக்கள் அச்சம். அண்மையில் நிகழ்ந்த நிலநடுக்கத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 35ஆக உயர்ந்துள்ளதாக தகவல். சீனாவில் வீட்டு வேலை மற்றும் தொழிற்சாலைகளில் வேலை பார்ப்பதற்காக ரோபோக்கள் உருவாக்கும். காய்கறி வெட்டுவது, துணி மடித்து தருவது, சமையல் செய்வது உள்ளிட்ட 23 வகையான வேலைகளை செய்யும் வகையில் வடிவமைப்பு.